இப்பதான் வர. ஏன் கொஞ்ச நாள் அடிக்கடி லேட்டா வர? வேலை அதான். இத்தனை நாள் டயத்தோட வந்துட்டு இருந்த, இப்ப ஏன் அடிக்கடி லேட்டா வர? ஒன்னதான் கேக்குறேன். ஏ விஜய், என்ன நீ என்னென்னமோ என்ன சந்தேகப்பட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லாமா? இப்ப நான் உன்னை என்னன்னு கேட்டுட்டேன்? ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டேன். அது கூட கேட்க கூடாதா? இது பாருடி, நான் உன்னை கேட்டா நீ பதில் சொல்லியே ஆகணும். அடேங்கப்பா, என்ன சட்டம் போடுறியா? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. உன் புருஷனை கவனிச்சுக்கிட்டு அங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இங்க வந்து சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு என்கிட்ட நாட்டாம பண்றியா? என்ன விஜயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இனிமே என் விஷயத்துல தலையிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். போதுண்டியம்மா, போதும். ஏதோ அக்கறையில கேட்டேன். அக்கான்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடியில பேசுறல. நீ சொல்றது சரிதாண்டி. எனக்கு இங்க என்ன வேலை? நான் போறேன். ஏன் வீட்டுக்கு போறேன். எதனோ அவதான் முட்டாள்தனமா பேசுறாங்க. இல்லப்பா, நான் ஏன் வீட்டுக்கு போறேன். எதனோ ஓஹோ, அவ்வளவு புரியல நீ. தன கேட்டதுல என்ன தப்பு? அக்காங்கிற மரியாதை கூட இல்ல உனக்கு. நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இப்பெல்லாம் அடிக்கடி லேட்டா வர. அதை பத்தி தனக்கா கேட்டான். அதுக்கு நீ பதில் சொல்லாம ஏதோ. நீங்களும் அக்காவோட சேர்ந்து என்ன திட்டிக்கிட்டே இருங்க. என் மேல குத்த கண்டுபிடிச்சிட்டே இருங்க. தனக்கா பேசுறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. எதுக்காக கத்துற? அமைதியா பேச கத்துக்க. உன் மேல தப்பு இல்லைன்னா அமைதியா பேச வேண்டியதானே? அப்படின்னா நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்க. நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இல்ல, இதுக்கு பேர் அவநம்பிக்கை இல்ல, அக்கறை. அதை புரிஞ்சுக்க. இன்னும் என் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கிளினிக் வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. முட்டாள், நீ வேலை செய்யற இடத்துக்கு வந்து உன்னை பத்தியே விசாரிச்சு நானே உன்னை அசிங்கப்படுத்துறமா? அப்படின்னா என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? நீ சின்ன குழந்தைமா, உன்னையும் அறியாமலேயே நீ எந்த சிக்கலையும் மாட்டிக்கிட கூடாது. அதைத்தான் நானும் தினமும் சொல்றேன். எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ படபடன்னு புரிஞ்சுதல் ஆரம்பிச்சிட்ட பாரு. அதுதான் கவலையா இருக்கு. மனச தெளிவா வச்சுக்கம்மா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Matters most of all. If he ever breaks your heart. சார், இங்க மனோகர் சார் வந்திருக்காரா? அது உட்காந்துருக்காரு, அவர்தான் சார்.